அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்படின்னு தனி மகத்துவம் இருக்குது. தற்போது வரக்கூடிய பிப்ரவரி 27ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். மாசி மாதம் அப்படின்னாலே மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்படின்னே தனி மகத்துவமும் அதிசக்தியும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்மையையும் பயக்கலாம், தீமையையும் பயக்கலாம், இல்லை கலவையான நிலைகளை இல்லை ஏற்றத்தாழ்வுகளை இப்படியும் அவர்களுக்கு வழங்கலாம். அப்படி இருக்கும்போது நவக்கிரகங்களினுடைய இந்த மாற்றமானது, அதிலும் அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று திதியில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை விளைவித்தாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களில் உங்களுக்கு சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை நீங்கள் நிதானமாக கடந்து செல்ல வேண்டியதாக அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பலன்கள் கணிக்கப்படுகிறது. தற்போது பார்த்திங்கன்னா அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றி அமைத்து உங்களுடைய பயணங்களை தொடர வேண்டியதாகவும் இருக்கலாம். கோவப்படுவீங்க, அதிகமான யோசனைகளை நீங்கள் சிந்திப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தற்போதைக்கு நீங்கள் தவிர்ப்பது அவசியம். உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். அதிகமாக சிந்தனை செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவர்களது உடல் நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக எதையுமே எடுத்து சொல்கிறது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும். உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை நீங்கள் எப்பாடுபட்டாவது செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எதிலையுமே நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் அவ்வப்போது ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இல்லை சிக்கல்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் தொடரக்கூடிய பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாக
அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற கவலைகள் அவ்வப்போது தோன்றுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எதையுமே ஆழ்ந்து சிந்தனை செய்யவும் வேண்டாங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை தற்போதைக்கு விட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுகிறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்றது துணிச்சலாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கத்தான் செய்யும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாக கிடையாது. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அவசரமாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க. அதனால் திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க. பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க. அந்த குடும்பம் சரி வருமா, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத 1000 முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவசரமாக பெண் கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசரமாக திருமண முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. அது எதிர்காலத்தில் பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். சக பணியாளர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறியிருப்பாங்க. அவர்கள் உங்களை பற்றி குறை சொல்வது, கோல் மூட்டுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சக பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் அனுபவித்திருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களையே பிரச்சனையை இட்டு விட்டுடும். உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு விட்டுடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும், எந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும். இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன், அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஐடியா கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும். உங்ககிட்ட கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக அவங்க வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும். கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும். கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு
பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் சூழ்நிலையை அமைச்சு தரும். இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம், எச்சரிக்கை அவசியம். யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க. எல்லார்கிட்டையும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன், நான் ஒரு வெள்ளை புத்தகம், நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தாகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் உஷாராக இருங்க.